தோல்வி பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையில் 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து மொத்தமாக 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பயனர்களுக்கு வரவு வைத்ததை தொடர்ந்து இது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருந்தார். அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்திருப்பதாக கடுமையாக சாடியிருக்கிறார். 2024-25 ஆண்டுகளில் கோடையே வரவில்லையா என்றும் 2000 கூடுதலாக வழங்கியது குறித்தும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக தவிக தலைவர் விஜயும் இதேபோன்ற கேள்விகளை முன்வைத்திருந்தார். இதற்கு முன்னதாக கோடை காலங்களே வரவில்லையா என்று தெரிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2024-25 ஆண்டுகளில் கோடை காலமே வரவில்லையா என்றும் தெரிவித்திருக்கிறார். தோல்வி பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தோல்வி பயத்தில்தான் 5000 ரூபாய் தொகையை மகளிர் வங்கிக் கணக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவு வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 28 மாதங்களாக இதுபோன்று செய்யாத அவர் தற்பொழுது மட்டும் செய்திருப்பது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். 2024-25 ஆண்டுகளில் கோடையே வரவில்லையா என்று தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்திலேயே முதலமைச்சர் 5000 ரூபாய் தொகையை வரவு வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை யாரும் முடக்காத போதே தோல்வி பயத்தில் என்னென்ன செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவேற்றம் செய்திருக்கிறார்.